ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் தமிழ் லைனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பிக் பாஸில் நம்ம கமருதீன் அவர்களுக்கும் விஜய் பார்வதி அவர்களுக்கும் தான் பயங்கரமான ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சண்டை வந்துச்சு. நம்ம அரோரா அவர்கள் நம்ம கமருதீன் மேலேயும் நம்ம விஜய் பார்வதி மேலேயும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. விஜய் பார்வதி தான் கமருதீனை இது பண்ணுறாரு, ஸோ என்கிட்ட பேச விட மாட்டேங்காரு, அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டைலாம் நடந்துட்டு இருந்து. ஆனால் எந்த சண்டை நடந்தாலும் அந்த சண்டையை அது ஒரு பெரிய சண்டையை க்ரியேட் பண்ணி அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அதுதான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ என்ன நடந்தாலும் அந்த ஒரு டாஸ்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்குன்னா அந்த டாஸ்க்கை அடுத்த லெவலில் மூவ் பண்ணணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்கே அது ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணி அதில் அவங்களும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம விஜய் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் 2 பேருமே மிகப்பெரிய அது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய நண்பர்களாக இருக்கிறாங்க. அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அளவு இது பண்ணாங்க. ஆனால் அவங்கள பிரிக்க முடியல. ஆனால் இப்போவும் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. கமருதீன் அவர்கள் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போவார்கள்ன்றோம், ஆனால் அவங்களும் வெளியே போகல. முதலிடத்தில் நம்ம அதாவது ஓட்டிங் லிஸ்ட் முதலிடத்தில் நம்ம பார்வதி அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துட்டு தான் இருக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம அரோரா அவர்கள் எப்படியாவது நம்ம கமருதீன் விஜய் பார்வதி அவர்களை பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பிரிக்க முடியாததுனால இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான அதாவது அடிக்கடி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம பிக் பாஸே ஒரு பெரிய ஒரு வார்னிங்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாகவே எடுத்துக்கிடலை. அடுத்தது என்ன செஞ்சுன்னா பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும் அப்படி சொல்லி ஒரு பெரிய வார்னிங் விடும்போது சரி நான் இப்படிலாம் பண்ணலை அப்படி சொல்லும்போது பிக் பாஸில் உள்ள ஃபேமிலிஸில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஒரு ஆச்சரியத்தோடு இருக்காங்க. எனிவே என்ன நடந்தாலும் பிக் பாஸில் நான் அடிக்கடி ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, ஒரு டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க்கை அதை விட கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் என்னதோ அதை நம்ம இது ப்ளே பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரை பிக் பாஸ் விட்டு வெளியே போக வைக்கணும்னு சொல்லி அவங்களே ஒரு ஓட்டிங் இதெல்லாம் பண்ணி அதை அவங்க காப்பாற்றி வச்சிடுறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இறுதியில் கண்டிப்பாக யாரெல்லாம் பிக் பாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிடும் மக்களே. ஸோ எனிவே இவ்வளோ தான். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடுத்த லெவலில் அவங்க என்ன பண்ணணும், அடுத்த லெவலில் இந்த டாஸ்க்கை இது பண்ணணும் அதெல்லாம் அவங்க நினைக்கிறதே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன அடுத்த லெவலில் என்ன பண்ணணும், யாரை பழி வாங்கணும், யாரை இந்த விஷயத்துலேருந்து இது பண்ணணும் அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ எனிவே என்ன நடந்தாலும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும்.